ஜெபிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் பாதுகாப்பு தருவார். ஜெபிக்கிற குடும்பம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஜெபிக்காத குடும்பம் பாருங்க, அவங்க குடும்பத்துல வியாதி வந்துரும், பிரச்சனை வந்துரும், கணவர் மனைவிக்கிடையே சண்டை வந்துரும், பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி முரடா மாறிடுவாங்க, குடும்பத்துல பொருளாதாரம் எல்லாம் டவுன் ஆயிடும், சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆனா ஜெபிக்கிற குடும்பத்தை பாருங்க, அப்வர்ட்ஸ் மேல் நோக்கி போறதை நீங்க பார்க்க முடியும். ஏன்? ஆண்டவர் ஜெபிக்கிறவனுடைய நெற்றியில ஒரு முத்திரையை போடுவார். எசேக்கியேல்ல பார்க்கிறோம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். எருசலேமை அழிக்க தேவ தூதர்கள் எல்லாம் 6 பேர் அந்த எருசலேமுக்குள்ள போறாங்க. அப்ப ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், ஏய் ஜெபிக்கிறவன் நெற்றியில முத்திரை போட்டு, முத்திரை போட்டவனை தொடவே கூடாது நீங்க. ஆனா முத்திரை இல்லாத எல்லாரையும் கொன்னுடணும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, ஸ்திரீகள் முதற்கொண்டு, வயதானவர்கள் முதற்கொண்டு, ஜெபிக்க முத்திரை இல்லாதவர்கள் எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு சொல்லி 6 தூதர்கள் தேசத்துக்குள்ள போறாங்க. நல்லா கேளுங்க, எந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு தெரியுங்களா? ஜெபிக்கிற குடும்பம். ஜெபிக்கிறவனுடைய நெற்றியில ஒரு அடையாளம் இருக்குமா? எபேசியர் 1